ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ vlogging. டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. கோயிலுக்கு போகிறதுக்காண்டி காலையில் ராமேஸ்வரம் வந்தாச்சு. ராமேஸ்வரத்தில் இறந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்த ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. மண்டபம் ஸ்டேஷனில் தான் நாங்கள் இறங்கினோம். மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கி பஸ் பிடிச்சி அப்படி கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை பீச் சைடு வந்துட்டு 2 சைடுமே பீச்சாக தாங்க இருந்தது. அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் பாம்பன் பாலம். அந்த சைடு வந்து நியூ ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து லோக்கல் ட்ரெயின், அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இன்ஜின் போவதுக்காண்டி அதில் ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்ம வியூ அழகாக இருந்தது. பிரிட்ஜ் மேலே போக அப்படியே நம்ம அந்த ஷிப்பு திறந்து விட்ற அந்த கேட் சைடு வந்துட்டோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக அவ்வளோ பயமாக இருக்குதுன்னு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு ஷிப் வர போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வியூலாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ராமேஸ்வரத்தில் மட்டும் தான் எப்படி வியூ பார்க்க கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை ராமேஸ்வரம் கோயில் வந்துட்டோம். இங்கே நாங்கள் பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். எனக்கு குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னாங்க. ஒரு வேளை நாங்கள் குளிக்கிறதுக்காண்டி பீச்சில் ரெடியாக இருந்தாங்க. குளிச்சுட்டு ஒரு வேளை கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ்கோடி போனது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.